காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில் தக்கோலத்தில். ஒரு நிமிஷம் மெதுவா சொல்லுங்க மாமா. காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில். காஞ்சிபுரம். நானே எழுதுகிறேன். தக்கோலத்தில் விசாலமான பிளாட், அதுவும் 20 அடியில் நல்ல குடிநீர் வசதியுடன் மிக குறைவான விலையில் வீட்டு மனைகள். கொடுங்க. எழுது. ஏண்டா காஞ்சிபுரத்துக்கு அருகில் தக்கோலமா? ஹைவே இருக்குல்லப்பா, கார் எடுத்தா 20 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம். ஏண்டா கார் இருக்கவன் எதுக்குடா தக்கோலத்துல போய் வீட்டு மனை வாங்க போறான்? அப்பா, இதெல்லாம் எங்க பிசினஸோட டாக்டிக்ஸ். நோட்டீஸ் அடிக்கணும், நல்லா விளம்பரப்படுத்தினாதான் 4 பேர் வந்து வாங்குவாங்க. இதுலலாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எழுதுமா. கிரியேட்டிவா திங்க் பண்ணு. 40 அடி ரோடு. ஏங்க அடிக்கு சின்ன ஆவா பெரிய ஆவா? நீ குடுமா, நானே எழுதிக்கிறேன். என்னடா கடுகு தீந்து போச்சுன்னு நந்தினி கிட்ட கடன் வாங்குறாளா? நந்தினி இல்லத்த அண்ணி ஒண்ணும் பண்ணலமா, போனா போய் தொலைது விடு. கூட கடுகு கடுகு தருவாங்களாம், கருவேப்பிலை தருவாங்களாம். இனிமே ஒரு பொருள் கூட என்ன கேட்காம தரக்கூடாது. டப்பா எடு. என்ன கேட்காம ஒரு பொருள் கொடுத்த அவ்வளவுதான். இப்ப கொடு. நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். ஏங்க பெரியவருக்கு என்ன பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். நான் இங்கேயே நிக்கிறேன். லேடிஸ் நீங்க எல்லாம் போங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. போங்க. சரிங்க. வெற்றி இதுதான். வெற்றி. அண்ணி வாங்க, நீ வாங்க. அக்கா வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. டேய், என்னடா இது? மறுபடியும் அவன் இந்த வீட்டு வாசல் மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ என்னடானா அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுற? என்னடா, என்ன போலீஸுக்கு ஃபோன் பண்ணுமா? மாமா இது ரொம்ப தப்பு மாமா. இது பாருமா, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. மாமா அவர் எப்படிப்பட்ட மனுஷனா வேணாலும் இருக்கட்டும், ஆனா வீடு தேடி வந்தா நம்ம கெஸ்ட் மாமா. விருந்தோம்பல் பத்தி நீங்களே எத்தனை குழந்தைங்களுக்கு லெசன் எடுத்திருப்பீங்க. நீங்களே இப்படி வந்த கெஸ்ட் இப்படி சொல்லக்கூடாது மாமா, அது தப்பில்லையா? உள்ள வாங்க. இல்லம்மா, மாமா மாமா வீடு தேடி வந்தவங்களும் தப்பா பேச மாட்டாரு. நீங்க வாங்க வாங்க.
வணக்கங்க. வாங்க சார், ஆ. வாங்க உட்காருங்க. வாங்க அக்கா, என்னக்கா வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க, இருங்க இருங்க, நான் இதை எடுத்துறேன். உட்காருங்க. உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தங்கமான பொண்ணா இருக்காடா. என்ன தைரியம் பாத்தியா நந்தினி? வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பத்த? என்ன எழுதுறா நான் கேட்டுறா. நகருங்க. இது இப்படி. உட்காருங்க உட்காருங்க. தண்ணி. ஐயோ சாரி சாரி சாரி. இப்படி கவனிக்கிறாள. இந்தாங்க. இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஏங்க என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு டீ போட்டு கொடுத்துருக்காளா? சைலண்டா இரு. டேய், அண்ணகிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடா. இரு இரு. அண்ணே, அன்பு தெரியும்லண்ணே. அண்ணி நீங்க பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேனே. வணக்கண்ணே. அன்புவை தெரியாம இருக்குமா? நல்லா இருக்கியாப்பா? பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அண்ணே, இப்பதான் தக்கோலத்துல சூப்பரான ஒரு இடத்துல பிளாட் போட்டு வச்சிருக்கோம். உங்களை மாதிரி பெரியார்கள்லாம் வாங்கி தாராளமா நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா சூப்பரா இருக்குண்ணே. வேணும்னா நானே கார்ல கூட்டிட்டு வந்துடுறேன். என்னைக்குண்ணே போலாம்? அதெல்லாம் எதுக்குப்பா? ஏதோ ஒரு மூலையில போய் வாங்கிட்டு, இருக்கிற இடமே ரொம்ப விசாலமா இருக்கு. ஏங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இரு சொல்றேன், தள்ளி விட்டுறாத. அண்ணே அண்ணே, இவங்க சிம்ரன், என்னோட வைஃப். ஏங்க சித்ரா. இவங்க பேர் சித்ரான்ல வெற்றி சொன்னா. ஆமா, நீ இவங்க பேரு சித்ரா தான். ஆனா நாங்க சிம்ரன்னு செல்லமா கூப்பிடுவோம். ஏங்க இந்தாங்க. நன்றிம்மா. அக்கா எடுத்துக்கோங்க அக்கா. சொல்லுங்கக்கா, என்ன விஷயமா குடும்பத்தோட வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டில் வருஷம் சுமங்கலி பூஜை நாங்கள் கொண்டாடுவோம். 7 சுமங்கலிகளை கூப்பிட்டு கௌரவம் பண்ணி புடவை ரவிக்கையெல்லாம் வச்சு இவ கொடுப்பா. நீயும் வெற்றியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வர சுமங்கலி பூஜைமா இது. கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களை முறைப்படி ஜோடியா அழைச்சி விருந்து வச்சிருக்கணும். என்ன செய்யறது, தட்டி தட்டி போயிடுச்சு. அதாம்மா, இந்த பூஜையை சாக்கா வச்சு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்னு நினைச்சோம். இந்த வீட்லயே 4 சுமங்கலிங்க இருக்கீங்க இல்லையா? அதான் எல்லாரையும் அழைக்கலாம்னு வந்தோம். வெற்றி, அம்மாவையும் பெரிய நீயும் கூப்பிடு. போங்க, கூப்பிடுங்க. பாரு, கூப்பிட வந்திருக்காங்க. மா வாமா. என்னடா இதெல்லாம்? ப்ளீஸ்மா, வந்துட்டாங்க, வாமா. எனக்காக வாயேன். அப்பா கூட உள்ள போயிட்டாரு, வாமா. அண்ணி கூட்டு வாங்க, நீ வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வீட்ல சுமங்கலி பூஜை வைக்கிறோம்.
நீங்க வந்து இருந்து நடத்தி கொடுத்து எங்க குடும்பம் மொத்தத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா. குங்குமம் எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துக்கோங்க. நந்தினி, எங்க வீட்டுக்கு நீ வந்ததே இல்லல்ல, இந்த பூஜையை வச்சாவது நீ கட்டாயமா வரணும். வந்துரு. சரி. சிம்ரன் வாமா. வா வா. தம்பி வாங்க. வரேன். எடுத்துக்கோமா. உங்க நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி, அபி வாங்க. அண்ணா எதுக்குண்ணே? வாங்க, எல்லாத்துக்கும் நானே கூப்பிடணுமா? வாங்க. எடுத்துக்கோமா. ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமாம்மா, இது வரைக்கும் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தான் வந்திருக்கேன். இப்போ தான் முறையாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். உங்க வீடு அளவுக்கு வசதி இல்ல, ஆனாலும் நல்லா இருக்கும். நீங்க வெற்றி ரூமை பார்க்க வேண்டாமா சார்? வாங்க, ஒரு ரூமை காட்டுறேன். ஏய், என்னடி பண்ற? நம்ம வீட்டுக்கு வந்ததே உனக்காக தான்ப்பா. நம்ம ரூமை பார்க்க வேணாமா? அக்கா வாங்க. ஐயோ வாங்க வாங்க. அண்ணனை கூட்டிட்டு வாங்க. அண்ணா வாங்கண்ணே, வாங்க. வாங்கண்ணே. வாங்க வாங்க, பாத்து வாங்க. ஓவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியலையே. இருடி, என்ன ஏங்க, சொல்ற? இவ பேசி பேசியே நம்மள இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இதான் வெற்றியோட ரூம். பிடிச்சிருக்கா? வெற்றி இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்குமா. அபி, சும்மா சொல்லக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க வீட்டுக்காரரையே அப்படி பேசின பொண்ணு நீ. இப்ப என்னடான்னா எவ்வளவு சந்தோஷமா உபசரிக்கிற நீ. உண்மையிலேயே நீ படிச்சது வேணா அமெரிக்காவா இருக்கலாம், உன் உடம்புல ஓடுறது தமிழ் ரத்தம்னு நிரூபிச்சிட்டமா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. நிஜமாவே எனக்கும் பெருமையா இருக்கு. பிறந்தது பெரிய இடம், எங்களை மாதிரி ஆளுங்களை நீ மதிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனா இவ்வளவு அன்பா வரவேத்து உட்கார வச்சு மரியாதையா பேசி நினைச்சாலே கண் கலங்குதுமா. உன்னை பெத்தவங்க உன்னை சரியா வளர்த்துருக்காங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தான் வெற்றி வீட்டில் நீ உட்கார்ந்துருக்கிறதா நான் நினைச்சேன். நீ ரொம்ப தெளிவான பொண்ணுமா, ரொம்ப தெளிவா முடிவெடுத்திருக்க. இந்த பண்பாடு நாகரிகம் இது எல்லாமே நான் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டேன். ஆனா சாமர்த்தியமும் சாதுரியமும் உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கணும் போல இருக்கு சார். கையில வெள்ளைக்கொடி மட்டும்தான் கொண்டு வரல, மத்தபடி சொந்த பந்தம் எல்லாம் கூட்டிக்கிட்டு மாமாவோட கோவம் தெரிஞ்சும் ரிஸ்க் எடுத்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என்ன மாதிரி கணக்கு போட்டு வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்லை சார். எனக்கு எல்லாமே புரியுது. என்னடி பேசுற நீ? என்ன பெருசா புரிஞ்சுக்கிட்ட? நான் ஒன்னும் உங்களை மாதிரி மக்கு கிடையாது. இவங்க என்ன காய் நகர்த்துறாங்க, பின்னாடி என்ன மாதிரி பிளான மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்காங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். வார்த்தை ரொம்ப தப்பா போகுது, வேற மாதிரி ஆயிரும். ஒண்ணு வெற்றி, என்னம்மா அப்படி என்ன கணக்கு போட்டு வந்திருக்கிறதா நீ நினைக்கிற? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். வீடு தேடி வந்து நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். உங்களையும் வெற்றியும் வேற நான் பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான அடிப்படை வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். சொன்னபடி பிரிச்சிட போறேன்னு பயந்து போய் உங்க வைஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்து சமாதானத்துக்காக வந்திருக்கீங்க. யார பார்த்து பயன்? சாவடிச்சிரும் இங்கே ஒன்று. வெற்றி, இங்க பாரு அபி,
அந்த மாதிரி எந்த கணக்கு போட்டும் நாங்க இங்க வரல. சாதாரணமா என் தம்பி மேல உள்ள பாசத்தினால தான் இங்க. சார் சார் நீங்க போடுறது டிராமான்னு எனக்கும் தெரியும், ஏன் உங்களுக்கும் தெரியும். எதுக்காக இப்படி சமாளிக்க பாக்குறீங்க? இந்த மாதிரி நீங்க எத்தனை டிராமா வேணாலும் போடலாம், சென்டிமெண்டா நீங்க என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா உங்க 2 பேரையும் நான் பிரிச்சே தீருவேன். நீங்க எவ்வளவுதான் பாசமா பேசினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். இந்த மாதிரி 1000 தடவை வீட்டுக்கு வந்தாலும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. பாவம், ரொம்ப பயந்து போய் வேற வீடு தேடி வந்திருக்கீங்க. வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்துறது என்னோட வழக்கம் கிடையாது. அதனாலதான் உட்கார வச்சு பேசுறேன். அண்ணா இவ ஒரு ஆள் இவள்கிட்ட போய் பேசிக்கிட்டு ஏய் படிக்கல. டேய், இப்படி பேசுறது அபியோட இயல்பு, தேடி வர்றது எங்களோட இயல்பு. எங்களை அபி எப்படி நினைச்சா என்ன? நாங்க எங்களை மாத்திக்க மாட்டோம். அதே மாதிரி அபி அவளோட எண்ணத்தை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அபி, உன்னோட பார்வையில நாங்க வியாபாரிங்க, கணக்கு போட்டு காய் நகர்த்துற சென்டிமெண்டான ஆளுங்க. ஆனா எங்க பார்வையில நீயும் வெற்றியும் எங்க வீட்டு பிள்ளைங்கம்மா. நீ அப்படியே பாரு, தப்பே இல்லை. நீ என்ன பேசினாலும் நாங்க உங்க 2 பேர் மேல பாசம் காட்டுறத நிறுத்தவோ மறைக்கவோ மாட்டோம். அதான் உண்மை. எந்த பொண்டாட்டிக்கும் தான் புருஷனை பத்தி இன்னொரு பொண்ணு தப்பா பேசுறத கேட்டா கோவம் தான் வரும். ஆனா எனக்கு கண்ணீர் தான் வருது அபி. என்ன பெத்த பொண்ணு அப்பாவை பேசின மாதிரி நினைச்சுக்கிறேன். நீ இப்படி பேசுறது எனக்கு வருத்தம் தான் அபி, ஆனா கோவம் இல்ல. உனக்காகவும் வெற்றிக்காகவும் நீ எப்படி பேசினாலும் நாங்க தாங்கிக்குவோம். அடடா, இந்த டிராமா கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்களேன், கீழே போலாம். பாவம், உங்க கூட வந்தவங்களா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கக்கா வாங்க, அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க. வாங்க. ரூம் நல்லா இருந்துச்சுல்ல? ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ? அபி, அன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல வச்சு வெற்றி உங்ககிட்ட நடந்துகிட்டத நான் இது வரைக்கும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. அதுக்கு சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் உன்னை கூப்பிடுறோன்னு வச்சுக்க. கட்டாயம் எங்க வீட்டுக்கு வந்து நீ விருந்து சாப்பிட்டு தான் போகணும். எல்லாரும் கட்டாயம் பூஜைக்கு வந்து இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கட்டாயம் வந்து கலந்துக்குங்கம்மா. சரிங்க. வரோம். இருங்க, மாமாவை கூட்டிட்டு வர ஒரு நிமிஷம். இவன் எதுக்கு கூப்பிட போறா? என்ன நடக்க போதோ? சார், பூஜை அன்னைக்கு நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணா நாங்களாம் சந்தோஷப்படுவோம். கட்டாயம் வரணும் சார். நாங்க வர்றோம். சரி, வரேன். வாங்க. வரோமா? வாங்க. வாங்க. வரோம்மா. வரேன் அபி. வாங்க. இந்தாங்க. ஓ, எங்களுக்கு தானா? சரி, வச்சிடுங்க. ஏங்க, என்ன பேச்சு பேசுற அந்த பொண்ணு? நம்ம என்ன செஞ்சாலும் அவளோட புடியில புடிச்ச புடியால இருக்கா. இதனாலதான் வெற்றி வீட்டுல இவ்வளவு நாள் அவ தாக்கு பிடிக்கிறா. இதுல இருக்கிற சந்தோஷமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம வெற்றி எவ்வளவு பெரிய முரடனா கூட இருக்கலாம், அபிக்கிட்ட இருந்து நிச்சயமா அவனால தப்பிக்கவே முடியாது. புடிச்சா உடும்பு புடிதாங்க, ஒதறவே முடியாது. சரி, வண்டியில இரு. டேய், உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன் அவன் இந்த தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு. நீ என்னடான்னா அவனை நடு வீட்டில் கொண்டாந்து உட்கார வைக்கிற. என்னடா இதெல்லாம்? மாமா, அவங்கள உள்ள கூப்பிட்டது நானு. வீடு தேடி வந்தவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும் தான் நான் அதை செஞ்சேன். அவர் மேல கோவப்படாதீங்க மாமா. எப்படியோ போய் தொலைங்க. அப்பா, கொடுங்க.